Hi guys, welcome back. நம்ம இப்போ 3.4ல இருக்கோம் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன சொல்றாங்க? Calculate the standard electropotential of galvanic cell in which of the following reaction occurs னு ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டு டெல்டா ஜி நாட் கேட்குறாங்க, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்னடா இவ்வளோ ரைட் சைடில் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த டேட்டாஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க அட் த பிகினிங் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர்ல. இல்லாட்டி இந்த டேட்டாஸா இல்லாம இந்த சம் பண்ண முடியாது. ஓகேவா? நமக்கு தெரியாது. ஸோ கொடுத்துருப்பாங்க டேரக்டா இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கலாம் சில சுச்சுவேஷன்ல, இல்லாட்டி உங்க கொஸ்டின் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜஸ் சில டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டாவோட சேர்த்து இது கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நமக்கு கேட்கறது டெல்டா ஜி நாட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேட்கறாங்க. அதோட ஃபார்முலா இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டெல்டா ஜி நாட் அப்படிங்கிறது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி கேட்கறாங்க. ஸோ ரெண்டு சம்பந்தப்பட்ட ஃபார்முலா கேசி. டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு -2.303 ஆர் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் இன் கெல்வின், லாக் கேசி. இந்த கேசி தான் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இது கண்டுபிடிக்கணும்னா டெல்டா ஜி நாட் வேணும். டெல்டா ஜி நாட் ஃபார்முலா என்னன்னா -NF E நாட் ஆஃப் த செல். அப்போ அதுக்கு E நாட் செல் வேணும். E நாட் செல் ஃபார்முலா என்ன அப்படின்னா E நாட் செல் இஸ் ஈக்குவல் டு E கேத்தோட் மைனஸ் E ஆனோட். சோ அப்ப E கேத்தோட்னா என்ன? சோ லாஜிக் படி பாத்தீங்கன்னா E நாட் செல் கண்டுபிடிக்கணும். E நாட் செல்ல வச்சு டெல்டா ஜி நாட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கண்டுபிடிப்பீங்க. டெல்டா ஜி நாட்டை வச்சு கேசி கண்டுபிடிப்பீங்க. இதான் ஃப்ளோ. ஓகேவா? சரி சார், E நாட் செல் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா E கேத்தோட் மைனஸ் E ஆனோட். சரி சார், கேத்தோட் எப்படி ஆனோட் எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். என்னது? CROA, கேத்தோட் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ஆனோடு. எதுல வந்து எவன் ஆக்சிடைஸ் ஆகிறானா அவன் ஆனோடு, எவன் ரெடியூஸ் ஆகிறானா அவன் கேத்தோடு. சார் இப்போ ஆக்சிடைஸ்டா என்ன, ரெடியூஸ்னா என்ன சார்? அதுவும் நான் சொல்லியிருப்பேன். எலக்ட்ரானை கொடுக்குறவன் ஆக்சிடேஷன், எலக்ட்ரானை வாங்குறவன் ரிடக்ஷன். இப்ப பாருங்க, குரோமியம் வந்து இப்படி ஆயிருக்கான். அப்புறம் என்ன அர்த்தம்? எலக்ட்ரானை கொடுத்ததுனால பிளஸ் சார்ஜ் எடுத்திருக்கான். அப்போ குரோமியம் எலக்ட்ரானை கொடுத்துருக்கான், ஹீஸ் ஆக்சிடைஸ்ட், ஸோ இட் இஸ் கோனா பி ஆனோட். குரோமியம் இஸ் இன் ஆனோட். ஸோ ஆனோட்ல குரோமியம் அப்படின்னு எழுதினா போதும். கேத்தோட்ல கேட்மியம். சரியா? குரோமியமோட வேல்யூ இது கேத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? அப்ப E நாட் செல் கண்டுபிடிச்சலாமா? அப்போ E நாட் செல் இஸ் ஈக்குவல் டு E கேத்தோட் மைனஸ் E ஆனோட். கேத்தோட் யாரு? CD. சிடியோட வேல்யூ என்னது? -0.40 E கேத்தோட் மைனஸ் ஆனோடோட வேல்யூ என்னது? 0.74. ஆக்சுவலி இது -0.74. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -0.74 வரும். So negative times negative you'll be getting positive, so you'll be getting plus 0.34 அப்படின்னு வரும். இத்தனை வோல்ட். இதுதான் E நாட் செல் ஃபர்ஸ்ட் இதோடது. ஓகே, நம்ம பண்ணிட்டு இருக்குது ஃபர்ஸ்டோட. E நாட் செல் கண்டுபிடிச்சாச்சா? E நாட் செல் கண்டுபிடிச்சாச்சுன்னா டெல்டா G is equal to NF E நாட். மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? ஸோ எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்றது எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும்னா 3 இன்டூ குரோமியம் போட்டுருக்காங்கன்னா அப்போ 6 வந்திருக்கா சார்ஜ், அப்போ 6 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு. அவ்வளவுதான். ஸோ டெல்டா ஜி நாட் ஃபார்முலா வந்து -NF E நாட் செல். கரெக்டா? இதுல என்னங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்க இன்வால்வ் ஆயிருக்கிறது 6. எஃப்ன்றது ஃபாரடேஸ் கான்ஸ்டன்ட். நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா 96,500. E நாட் ஆஃப் த செல் கண்டுபிடிச்சிட்டோம் 0.34. ஸோ இல் பி கெட்டிங் a வேல்யூ ஆஃப் -196.86 கிலோ ஜூல்ல சொல்றேன். கிலோ ஜூல் பர் மோல் சொல்றேன். உங்களுக்கு ஜூல்ல வரும், கிலோ ஜூலா மாத்திக்கங்க. ஓகேவா? சோ இது வந்து என்னது? டெல்டா ஜி நாட் வேல்யூ. சோ டெல்டா ஜி நாட் தான் நமக்கு என்ன இன்னொரு ஃபார்முலா. சோ ஃபர்ஸ்ட் இது முடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்கறாங்க? ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேட்கறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும்? டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு 2.303 ஆர்டி லாக் கேசி தெரியும். கரெக்டா? டெல்டா ஜி நாட். அப்போ அந்த வேல்யூ தானே இது? -196 கிலோ ஜூல் இருக்கிறது ஜூல்ஸ் ஆயிடுச்சு. கிலோ ஜூல்ஸ் திருப்பி ஜூல்ஸா மாத்துறேன். 196,860 இஸ் ஈக்குவல் டு 2.303. ஆர் வந்து 8.314. டி வந்து 298 கெல்வின் இன்டூ லாக் கேசி. அப்போ லாக் கேசியை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதியை ஃபுல்லா டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணிட்டேன்னா யூ வில் பி கெட்டிங் 34.5014 வரும். ஓகேவா? அப்போ கேசி இஸ் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் 34.5014 வரும். அந்த ஆன்டி லாக் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை, அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஆன்டி லாக் ஆஃப் 34.5 கொடுத்துருக்காங்களா? 3.172.
3.172 into 10 power 34. இதுதான் கேசி வேல்யூ. கிளியரா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிச்சிட்டேன். இதே ஃப்ளோ தான் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, நீங்களே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, அப்புறம் செக் பண்ணுங்க. நான் சால்வ் பண்ணிடுறேன். இ அதே ஃபார்முலா தான். என்னது? இ செல் இஸ் ஈக்குவல் டு இ கேத்தோட் மைனஸ் இ ஆனோட். அப்போ யார் கேத்தோடு யார் ஆனோட்னு தெரியணும். எலக்ட்ரானை கொடுக்குறவன் ஆக்சைஸ் ஆகிறான் ஆனோடு, எலக்ட்ரானை வாங்குறவன் கேத்தோடு. இங்கே 2+ல இருந்து 3+ ஆயிட்டா. அப்போ ஃபர்தர் எலக்ட்ரானை கொடுத்துருக்கானா ஆக்சைஸ் ஆயிருக்கானா இவன் ஆனோடு, இவன் கேத்தோடு. அப்ப கேத்தோட் மைனஸ் ஆனோடு. அப்போ ஏஜியோட வேல்யூ ஃபர்ஸ்ட் போடணும். ஏஜியோட வேல்யூ என்னது? 0.80. அதை ஃபர்ஸ்ட் போடணும். 0.80 ஏஜி. ஏன்னா கேத்தோட் வந்து ஏஜி, ஆனோட் வந்து அயன். மைனஸ் ஆனோட் எவ்வளோ? 0.77. இந்த வேல்யூ எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணினா வில் பி கெட்டிங் 0.03. ஈச் செல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா you will be getting with how many electrons? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். 2ல இருந்து 3 ஆயிடுச்சு. ஒரு எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NF E நாட் செல். அப்படி பார்த்தீங்கன்னா you will be getting மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒன்று தான், 96,500 ஃபேரடு. அதையும் போட்டாச்சு. இன்டூ 0.03 போட்டாச்சு. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will be getting negative 2,895 joules per mole, which is equal to minus 2.303 or 8.314 T 298 Kelvin into log Kc is equal to the value. Correct? Is equal to minus 2895. அப்போ log Kc is equal to log மைனஸ் வந்து சைன்லேயே இருக்கு. ஓகேவா? மைனஸ் இங்கே சைன்லேயே இருக்கும், அதனால மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான் இங்கேயும் மைனஸ் மைனஸ் சைன்ல இருக்கு, கேன்சல் ஆயிருக்கும். ஸோ லாக் கேசி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல் பி சால்விங் அண்ட் இல் பி கெட்டிங் 0.5074 வரணும். ஆன்டி லாக் எடுத்தீங்கன்னா கேசி இஸ் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் 0.5074. இதை போட்டிருக்கேன் பாருங்க. ஆன்டி லாக் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்டி லாக் 0.507 3.22. அப்போ 3.22. மோஸ்ட்லி இந்த லாக் ஆன்டி லாக் சம்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க, டைரக்டா கேட்க மாட்டாங்க. கொடுத்துருக்க நம்பர் வந்து இந்த லாக் 1 to 10ல இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 to 10 நமக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டி சில சம்பஸ் கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு கஷ்டமான நம்பர்ஸ் மோஸ்ட்லி கேட்கறது இல்லை இப்போதைக்கு. ஓகேவா? ஓகே கைஸ், மீட் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.